போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்ஸ்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, அந்த பாக்ஸ் உடைய ஒரு சைடில் இருக்கக்கூடிய அட்டையை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி டாப்ல இருக்கக்கூடிய அந்த அட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. மற்ற 3 பக்கங்களும் அப்படியே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு சைடில் மட்டும் நான் வந்து வி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அந்த பாக்ஸில் 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பிறகு ஓப்பன் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஓப்பன் ஆகி வராமல் இருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டைகளை நல்லா டைட்டாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைட்டாக ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வி ஷேப்ல கட் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அட்டையில அந்த டபுள் சைட் டேப் வந்து இந்த மாதிரி 3 இடங்கள்ல அழகா நீல வாக்கில் ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி எடுத்துருக்கேன். அந்த ஃப்ளவரை வந்து க்ளூ அப்ளை பண்ணி சென்டர்ல வந்து ஒட்டி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹேங்கிங் கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை கிச்சன்ல உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இதுக்குள்ள நீங்க மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மசாலா பேக்கெட்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பேக்கெட்ஸை இந்த ஆர்கனைசர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டா அழகா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு